Hello all, welcome back to Srimas 2.4 சமையல். எங்கள் தூத்துக்குடியில் இந்த ஸ்வீட்டை ட்ரெடிஷ்னலாக கிறிஸ்மஸ்க்கு செஞ்சுக்கிட்டே வராங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நொய் இனிப்பு செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொய் இனிப்பு செய்ய நம்ம இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்குறோம், 1 கப் சீனி எடுத்துருக்குறோம், 1 கப் துருவன தேங்காய் எடுத்துருக்குறோம், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறோம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் தூள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் பொடிசாக முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து பொன்னிறமாக வர அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் வறுத்த ரவை எடுத்துருக்கிறேன், அதை இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் பேனில் 1 கப் சுகர் சேர்த்துருக்குறோம். அரை கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். இதை நம்ம கையெடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து இது ஒரு கம்பி பதம் அடையும். ஒரு கம்பி பதம் அடைஞ்சதும் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து 1 கப் துருவன தேங்காவை சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்க போகிறோம். ரவை நல்லா வேகணும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நெய் விட்டதும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்குறோம். அதில் இந்த நொய் இனிப்பை போட்டு லெவல் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.